Hi, welcome to channel Sagara Creations. Welcome to another episode of Temples of Kumbakonam. ஸோ எங்கள் அம்மா இன்றைக்கி பச்சை கலர் சாரியோடு வந்திருக்காங்க. இது வந்து எவ்வளோ வருஷம் ஓல்டு, யாரோட சாரீ, எதுக்காக வாங்கினா அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக வரல. இருந்தாலும் எங்கள் அம்மா சொல்ல போகிறாங்க. ஹாய்மா. நமஸ்காரம். சொன்னலதா ஸ்ரீராமன். இது என் பையனுடைய உபநயனத்துக்காக எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த சாரி. இது வந்து 1995. ஸோ எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குது அந்த 1995 May 19th அப்படின்னா நான் அப்போ 10th ஸ்டாண்டர்டு எக்ஸாம் எழுதிட்டு பயத்தோடவே நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. எல்லாருமே யோசிச்சிங்க அப்படின்னா இந்த கலரில் தான் அந்த மல்மல் சாரீ வந்து ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எங்கள் அம்மா வந்து இதை வந்து 21 years பிஃபோரே 31 years பிஃபோரே வாங்கிட்டாங்க. 95 ஆமாம், 2005, 2015, 2025. ஸோ 31 years பேக். ஸோ இந்த மாதிரி மொக்கையெல்லாம் கேட்கறதுக்காக எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண வேண்டாம், பார்த்துட்டு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாம். ஸோ இப்போ வந்து என்ன கோவில் பற்றி சொல்ல போகிறேம்மா? கும்பகோணத்தில் பார்த்த அனதர் 2 டெம்பிள்ஸை பற்றி சொல்ல போகிறேன். ஒன்று சாரநாத், ரெண்டாவது சாரங்கபாணி. 2 கோவிலுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற 2 கோவில், ஒன்று சாரநாத் கோவில், இன்னொன்று சாரங்கபாணி கோவில். இந்த சாரநாத் கோவில் வந்து அந்த வரலாறை வந்து அந்த மாமா ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது தேத்ராயுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிக்கணும்னுச்சு. பிரம்மா வந்து 4 ருக், யஜுர், சாம, அதர்வன வேதம் 64 கலைகளையும் எடுத்துன்னு வந்தாராம். எடுத்துட்டு விஷ்ணு கிட்ட வந்து மகாவிஷ்ணு, இதை நான் பத்திரமா பார்த்துட்டு கலியுகத்துக்கான ஃபார்முலாலாம் எனக்கு இதில் தேவைப்படுறது, எந்த பானையில் அடைக்கணும்னு தெரியல, எனக்கு இதை பத்திரமா எடுத்து வைக்கணும்னா ஒரு இடத்துலையும் சேக்கரட் மண் எடுத்து பானை பண்ணணும் பார்த்தா பண்ணவே முடியலையா. இந்த ஊர்ல வந்து திருச்சேரைன்னு இந்த மண்ணை எடுத்து அந்த சேத்துல வந்து பானை பண்ணிட்டு வச்சாக்கா அம்சமா இருந்துதான், அதெல்லாம் உள்ள முடிஞ்சுதான். அதனாலதான் இந்த இடத்த வந்து திருச்சேரைன்னு சொல்றா. இந்த இடத்துல விஷ்ணு தங்கினதுனால இந்த இடம் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கு. இந்த இடம் வந்து இந்த இடத்துக்கு பேரு பஞ்சசார சேத்திரம். அதாவது பெருமாள் சாரநாத், தாயார் சாரநாயகி, விமானம் சார விமானம், ஜலம் வந்து சார தீத்திரம், அப்புறம் வந்து இந்த இடம் வந்து திருச்சாரம். ஸோ அதனால பஞ்சசார கஷேத்திரம்னு இந்த ஊருக்கு பேரு. ரொம்ப விசேஷம். 106 திவ்ய தேசத்துல ஒரு இடத்துலையும் மகாலட்சுமி ஒரு மகாலட்சுமி இருப்பான். ஆனா இந்த கோவில்ல 5 மகாலட்சுமி. அதாவது மகாலட்சுமி வட்சஸ்தலத்துல இருக்கா, பூமாதேவி, தட் இஸ் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, சாராதேவி, அதை தவிர மகாலட்சுமி. ஸோ ஒரு மகாலட்சுமி இருந்தாலே அந்த கடாட்சம் நமக்கு எல்லாமே கொடுக்கணும் பொழுது 5 மகாலட்சுமியும் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால இது வந்து வைஷ்ணவத்துல வந்து பெருமாள் 3 கோலத்துல இருப்பா. ஒன்று சயன கோலம், இன்னொன்று அமர்ந்த கோலம், இன்னொன்று நின்ற கோலம். இந்த சாரநாத் கோவில்ல பெருமாள் வந்து நின்ற கோலத்துல பத்மத்தை கையில வச்சிருந்து அஸ்தத்துல வந்து பத்ம அஸ்தமா நமக்கு காட்சி கொடுக்குறேன். இங்கே வந்து இன்னொரு விசேஷம் என்னன்னா, நார்மலாக வந்து தைப்பூசன்னா முருகனுக்கு விசேஷம்வா. இந்த கோவிலில் காவேரிக்கு ரொம்ப விசேஷமான நாள். அந்த நாளில் வந்து இங்கே தேரோட்டமே நடக்கிறதாம், உற்சவம் நடக்கிறது. ஏன்னா 7 நதிகளும் சேர்ந்து எல்லாம் வந்து அப்படியே விளையாடின்னு இருக்குச்சு. விஸ்வாமித்திரர் வரும்பொழுது காவேரி மட்டும் நமஸ்காரம் சொல்றா. அப்போ வந்து எனக்கு அந்த பொசிஷன் கொடுக்கணும், கங்கைக்கு கூட நீங்க அங்க போகும்பொழுது ஒரு பொசிஷன் கொடுத்தீங்களே, எனக்கும் கொடுங்கோ அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்கிறா. அப்போ வந்து அவர் வந்து இந்த திருச்சாரை ஊர்ல வந்து நீ வந்து இது பண்ணு, பெருமாளை நினச்சிட்டு தவம் பண்ணு, உன்னுடைய கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னும் பொழுது அவ வந்து காவேரி வந்து இங்கே வந்து தவம் பண்ணும் பொழுது கிருஷ்ணர் பெருமாள் வந்து சின்ன குழந்தையா கிடைக்கிறார். அந்த குழந்தைய ஒரு அம்மா மாதிரி காவேரி வந்து அவ்வளோ சீராட்டி
அந்த குழந்தையை நன்னா வளர்க்கும் போது விஷ்ணு வந்து காவேரியினுடைய இதுல வந்து பாதுகாப்புல ரொம்ப சந்தோஷமா இரு. இப்போ உனக்கு என்ன ஒண்ணு கேளு அப்படின்னா, அப்ப வந்து எனக்கு அந்த காவேரியும் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் போது கொடுக்கறோன்னு விஷ்ணு கொடுக்குற. அதனாலதான் இப்பவும் தைப்பூச நாள் அன்னைக்கு காவேரிக்காக தேரோட்டம் நடக்கிறது இந்த கோவில்ல. தைப்பூசம் வந்து இந்த கோவிலுக்கு ரொம்ப விசேஷமா கருதப்படுறது. அப்புறம் அந்த மாமா இன்னொரு ஃபன் ஃபேக்டர்னு சொன்னேன். உப்பிலியப்பர்கிட்ட நான் சொன்னேன்ல, மார்க்கண்டேயருக்கு மகாலட்சுமியே குழந்தையா பிறந்து என் குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு, சமையலில் உப்பு கூட போட தெரியாதுன்னு சொல்லும்போது என் பொண்ணோடயே நான் இருக்கணும்னு சொல்லி உப்பிலியப்பர் கோவிலில் மார்க்கண்டேயர் இருக்கல. இந்த கோவிலில் என்னென்னா அவர் என்னென்னா எப்போவுமே மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்கும் எப்பவும் டஃப் வார் இருக்கும்ல, அதனால் நீங்கள்லாம் இங்கே இருக்காதங்கோ அப்படின்னு சொன்னோடனே இந்த திருச்சேரை இந்த ஊரில் தான் வந்து மார்க்கண்டேயருக்கு மோட்சம் கிடைக்கிற இடம். அதனால் இந்த இடம் ரொம்ப விசேஷம். ஸோ இந்த கோவில் வந்து சாரநாத் கோவில் ரொம்ப அழகாக இருக்குது. 5 தாயாரை பார்க்கறதுக்கு ரொம்ப அம்சமாக இருக்குது. அந்த மாமாவும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணினதுனால ரொம்ப ஆனந்தமாக இருந்தது பெருமாளை சேவிச்சுட்டு வந்தது. இப்போ அடுத்த கோவிலான சாரங்கபாணியை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ எனக்கோட ஃபீலிங் வந்து என்னன்னா, நம்ம அங்கே போகும்போது ரொம்ப வெயில், கரெக்டாக 11 o'clock நாங்கள் போகிறோம். எதிர வந்து புஷ்கரணி இருந்தது, காவேரி, அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது. இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து பசங்களுக்கு சொல்லி தரும்போது ஓகே நமக்கு என்னடா இது அப்படின்னு யோசிக்கலாம். பட் இதை தான் எல்லாருமே போய் கற்றுக்கிட்டு ஒரு தெளிவு கிடைக்கும் நம்மளோட மைண்ட் செட் லிவிங்க்கு. அது வந்து ஒரு பாசிட்டிவிட்டியும் கொடுக்கும் அண்ட் பேஷன்ஸ். அண்ட் நம்ம தனியா யோகாவே பண்ண வேண்டாம். இதெல்லாம் நம்ம பார்த்து கத்துண்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பொறுமையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ வாங்க இந்த லெசனை இங்கே நிப்பாட்டிட்டு அடுத்த கோவிலுக்கு டிராவல் பண்ணலாம். அடுத்த கோவில் வந்து சாரங்க பாணியா? ஓகே, சூப்பர். ஸோ பிட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க இல்லையா? அதுக்கு ரைட்டு. இது 3வது டேக்கும் அதே மாதிரி சிரிக்கிறாங்க எங்க அம்மா. ஸோ எங்க அம்மாக்கு யாருன்னா வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கொடுங்க. ஒரே மாதிரியே சிரிக்கிறாங்க. உட்கார வச்சு கொடுக்கணும், நடந்தாக்க டிஸ்குவாலிஃபை ஆயிடும். அது ஆமா. அதே மாதிரி சீன் வந்து முன்னாடியே 10 டேக் எடுத்துருங்க, 11வது டேக்கு கரெக்டா வந்து டீச்சர் அகம் பண்ணுவாங்க. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் வந்து என்னன்னா, எங்கள் அம்மா கிட்ட ஒரு கெட்ட நல்ல புத்தி நல்ல பழக்கம் இருக்குது. ஓகேவா? அது என்னன்னா, ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போதும் ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி அந்த பட்டாச்சார் கிட்ட கேட்பாங்க, இந்த ஸ்தல புராணம் என்ன மாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆஸ் யூத் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே கோபம் வரும், என்னத்துக்கு இது கேட்குறாங்க, நம்ம தான் வந்தோமா பார்த்தோமா போனோமா இருக்கணுமே அப்படின்றது மாதிரி. பட் ஆஃப்டர் சம் ஏஜ் இப்போ நம்ம வந்து ஒரு யூடியூப் பண்ணுறோன்னு தாண்டி ஒரு பாடலை கேட்குறோம், ஒரு கர்நாடிக் மியூசிக்கை கேட்குறோன்னும் போது அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்குது, ஓ இப்படியெல்லாம் இந்த கோவிலில் வந்து வச்சுருக்காங்களான்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா இந்த சாரநாத் டெம்பிளில் வந்து பண்ணும்போது ரொம்ப நல்லா சொன்னார் அந்த மாமா. ஸோ இப்போ சாரங்கபாணிக்கு எங்கள் அம்மா நல்ல பிட்டு சூப்பராக வந்து கூகுள்லாம் பார்த்து படிச்சுட்டு அதை எப்படி அவங்க மேப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ரெடி? எஸ். சாரங்கபாணி வந்து ரொம்ப அழகாக இருக்கு. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, விஷ்ணு வந்து 3 போஸ்டரில் இருப்பார், சயன கோலம், நின்ற கோலம், அமர்ந்த கோலம். இந்த சாரங்கபாணி சயன கோலம், கம்ப்ளீட் சயன கிடையாது. அவர் வந்து உத்தான சயன கோலம், அதாவது என்னன்னா கம்ப்ளீட்டா படுத்துக்காத அப்படி எழுந்த மாதிரி. ஏன்னாக்கா திருமிழிசை ஆழ்வார் வந்தாராம், என்ன படுத்துட்ட ரொம்ப டயர்டா இருக்கியா, படுத்துட்ட அப்படின்னும் பொழுது அப்படியே வந்து கொஞ்சம் எழுந்த மாதிரி ஹாப்பியா பார்த்தாரா திருமிழிசை ஆழ்வார. அப்போ எழுந்து வேண்டாம் நீ இப்படியே இரு, நான் உன்னை பார்த்துட்டேன் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு. அதனால நீங்க போனா பாருங்க, சாரங்கபாணி வந்து கம்ப்ளீட்டா இல்லாத கொஞ்சம் எழுந்த மாதிரி இருப்பேன். இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இன் சாரங்கபாணி கோவில். அதோடு இல்லாத இது வந்து 3வது திவ்ய தேசம். முதல்து வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், 2வது திருப்பதி வெங்கடமுடையான், 3வது சாரங்கபாணி கும்பகோணத்தில் இருக்கிற சாரங்கபாணி கோவில். இந்த கோவில் அதனால தான் இந்த கோவிலில் பரமபத வாசலே கிடையாது.
அதாவது ஒண்ணு வந்து உத்தராயண காலத்துல ஒரு வாசல் வழியா போகணும், தட்சிணாயன காலத்துல ஒரு வாசல் வழியா போகணும். முதல்ல உத்தராயண தட்சிணாயன சொல்லு. அதான் உத்தராயணம்ன்றது உனக்கு வந்து தையில இருந்து ஆடி மாசம் வரைக்கும், புரியுதா? இது ஆணில இருந்து மார்கழி. ஓகே, இதுதான் உத்தராயணம் தட்சிணாயனம். அதுல வந்து சன் டைரக்ஷன் மாறும். அதுதான் இப்போ என்னன்னா உத்தராயணம் அப்போ வேற நாங்க போகும்போது வேற வழியா தான் உள்ள போகணும். இந்த என்ட்ரன்ஸ் மூடி வச்சுடுறான். அதனால சொர்க்கவாசல் மிதிக்கிறது அதெல்லாமே கிடையாது. ஏன்னா வைகுண்டத்துல இருந்து நேர பெருமாள் அங்க ஏறி இருக்கு. அதனால சாரங்கபாணி கோவில்ல வைகுண்ட ஏகாதசின்றது தனியா சொர்க்கவாசலே கிடையாது. அதே மாதிரி பெருமாளை பாருங்க, ஃபுல்லா அனந்த சயனம் கிடையாது, கொஞ்சமா உத்தான சயன கோலம் தான். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பிருகு ரிஷி வந்து யாருக்கு பொறுமை இருக்கு பார்க்கணும்ட்டு சிவலோகத்துக்கு பாரு, அவர் வந்து ஈஸ்வரன் வந்து பார்வதியோட இருக்கு, அவர் வந்து சாபம் கொடுத்துட்டு வந்துரு. அப்புறம் பிரம்மலோகத்துக்கு போற, அவர் சரஸ்வதியோட இருக்கிறதுனால அங்கேருந்து விஷ்ணு கிட்ட வரு. விஷ்ணு என்ன பண்ற, மகாலட்சுமியோட இருக்கச்சு இவருக்கு பிருகு ரிஷி கோபம் வருது. நீ இப்படி இருக்கியான்னு வச்சு உட்காருங்கோ அப்படின்னு சொல்லி காலெல்லாம் அமைச்சுன்னா, ஓ நீ தான் பொறுமையானவர் அப்படின்னும் போது மகாலட்சுமி கோபம் வருது. என்ன அவர் எட்டி உதைக்கும் போது நீங்க கம்முன்னு காலை அமுக்கங்கிறீங்களே அப்படின்னும் பொழுது பிருகு ரிஷி மன்னிப்பு கேட்குற. இல்லம்மா, யாருக்கு பொறுமை இருக்குன்னு பார்க்க தான் நான் வந்தேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு தவம் இருக்கிறேன் அப்படின்னா, அப்போ இந்த கோவில் புஷ்கரணியில தான் வந்து தவம் இருந்து அங்க குழந்தையா மகாலட்சுமி கிடைக்கிறா. வளர்ந்துதான் மகாலட்சுமி தான் இந்த பெருமாளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். அது ஒரு ஐதீகம் இந்த கோவில். இந்த சாரங்கபாணிக்கு ஆறாமுதாழ்வார்னு ஒரு பேர். ஏன்னா இவரால தான் 4000 வந்து கம்ப்ளீட் ஆச்சாம். அதனால இந்த பெருமாளுக்கு சாரங்கபாணிக்கு ஆறாமுதாழ்வார்னு பேரு. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, பெருமாள்னா சங்கு சக்கரத்தோட தான் இருப்பார். ஆனா இங்க மூலவருக்கும் சாரங்கம் இருக்கு. அது வந்து வெளியில ரொம்ப தெரியல. ஆனா உற்சவருக்கு சாரங்கம் வந்து பெருசாவே தெரியுது. அதாவது போ நல்லா தெரியுது ரொம்ப. அதனாலதான் இந்த கோவில்ல ரொம்ப விசேஷம் என்னன்னா, அந்த உத்தராயணத்துக்கும் தட்சிணாயனத்துக்கும் ஒரு வாசல் திறந்திருக்குல்ல, அது போய் வந்தாலே நம்ம பரமபதம் போன மாதிரியாம். அதனால இந்த கோவில் அவ்வளோ விசேஷம். 3வது திவ்ய தேசம் சயன கோலத்துல பெருமாள் இருக்கு. ஆஃப் சயனம். எஸ், அவர் வந்து அலர்ட்டா டிவி பாக்குற மாதிரி பார்த்துன்னு. இந்த புஷ்கரணி வந்து ஹேம புஷ்கரணின்னு ரொம்ப விசேஷமான புஷ்கரணி. இந்த கோவில்ல வந்து இந்த புஷ்கரணிக்கு வந்து ரொம்ப விசேஷம். ஸோ இப்போ நான் இன்னும் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். சாரநாத் டெம்பிள் வந்து எல்லாம் 5 சொன்னா இல்லையா, அதுல 5 இது வச்சிருப்பா. 5 ஆயுதம், பஞ்சாயுத பெருமாள், சங்கு சக்கரம், அப்புறம் வந்து சாரங்கம் அதாவது போ, அப்புறம் கதை, அதுக்கப்புறம் வந்து இன்னும் பத்மம். அது வந்து வச்சிருந்தா அது ரொம்ப நல்லா. அந்த மாமா சொன்னது இன்னும் எனக்கு காதலியே வந்து சாலிகிராம பெருமாள், சாலிகிராம நின்ற கோலம், சாரங்கபாணி சயன கோலம். ஸோ நிறைய பேர் போடுறாங்க. எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் எக்ஸாஜுரேட்டடாக வந்து சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து விலாகாகவே போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. பட் எல்லாருமே நேரில் போனீங்கன்னா வந்து அந்த கோவிலில் எப்படி இருக்குது, ஆர்கிடெக்சர்லாம் வந்து நீங்கள் பார்த்து அனுபவிக்கணும். அதாவது இப்போ வந்து ஃபோனில் பார்க்குறோம், க்ளவுட்ஸ் இருக்குது, ஒயிட்டில் க்ளவுட் இருக்குது, அந்த ப்ளூவில் வந்து ஸ்கை இருக்குன்னு அந்த கான்ட்ராஸ்ட் வந்து ஃபோன் எவ்வளோ கேப்சர் பண்ணாலும் வரல. நேரில் பார்க்கும்போது தான் அதனோட அழகு. அதே மாதிரி தான் பெருமாளை நேரில் போய் சேவிக்கும் போது தான் அந்த பவரும் அதனுடைய ஸ்பரிசமும் நமக்கு வந்து வரும். ஸ்பரிசம்னா என்னடா தொடரையான அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கனெக்ஷன் வரும். ஸோ வயசான இப்படி தான் பேச தோணும். எனக்கும் வயசு எடுத்து. ஓகே, வாங்க அடுத்த செட் ஆஃப் கோயிலில் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பாய்.